எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சுவையான எறா குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இன்னைக்கு நான் இதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளானது, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸு. இது நல்ல பெரிய ப்ரான்ஸாக இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ரான் கிடைக்குதோ நீங்கள் அந்த ப்ரான் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், அதாவது டர்மரிக் பவுடர் நல்லா போட்டு க்ளீன் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்போதும் யூஸ் பண்ணுற வெங்காயம், தக்காளி, அப்புறம் புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிட்டு இருக்குது. நம்ம இதை தாளிப்பு போட்டதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சலை நம்ம தனியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இது தாளிப்புக்கு வடகம் ப்ளஸ் வெந்தயம் வச்சுருக்கேன். இப்போது வாங்க நம்ம இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ஒயிட் பேன் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் தான் உங்களுக்கு குழம்பு எப்படி செய்யறதுன்றதை செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. சில பேர் எண்ணெய் கம்மியாக விடுவாங்க, சில பேர் குழம்பு வந்ததுக்கப்புறம் மேலே எண்ணெய் தெரிகிற மாதிரி அப்படி பிரியப்படுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் இதில் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் வடகம் போட்டு தாளிக்க போகிறோம். இது வடகம். இது நீங்களே கூட வீட்டில் பண்ணலாம், இல்லை இது கடையில் கூட வாங்கலாம். இது நான் கடையில் வாங்கின வடகம் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வடகத்தை இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் நான் வடகம் போட்டுட்டேன். அடுத்து இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதோ வெந்தயம் இவ்வளோ போட்டால் போதும். ரொம்ப வெந்தயம் போட்டுறாதீங்க, அது கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் இதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போது இந்த வடகமும் வெந்தயமும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வறுபட விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எனக்கு யூஸ்வலாக எண்ணெய் காயும் போதே கருவேப்பிலை போட பிடிக்கும், ஏன்னா அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் இதில் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். நான் இப்போ பச்சை மிளகாவை 2ஆக ஒரு சிசரால் ஸ்லிட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நாம் இதில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்வீட்டை தூக்கி கூட விட்டுக்கலாம். வெங்காயம் இது 2 தடவை கிளறிட்டு கூடவே தக்காளி. இப்போ இது கூட நான் ஒரு கத்திரிக்காய் அரிஞ்சு போட போகிறேன். நீங்கள் கத்திரிக்காய் இல்லை முருங்கைக்காய் எது வேணால் இது கூட போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட வீட்டில் கத்திரிக்காய் இருக்கிறதால நான் கத்திரிக்காயை போட்டுக்கிறேன். முருங்கைக்காய் போட்டாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கத்திரிக்காயை இப்படி நல்லா நீட்டாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு கத்திரிக்காய் மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 இல்லை 3 கத்திரிக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக இந்த வெஜிடபிளுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போது நான் இந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுறேன். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா இதை வதங்க விடுங்க. இதை சிம்மிலே வச்சுருங்க. இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது இது வதங்குற நேரத்தில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா புளி, இந்த புளி கரைச்சலை எடுத்துக்கிறது எப்படின்றத நான் இப்போ காட்டுறேன். இப்போது நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரான்ஸும் நல்லா இந்த வெஜிடபிள் கூட சேர்ந்து வதங்கட்டும். நான் நல்ல பெரிய ப்ரான்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரான்ஸும் நல்லா தண்ணி விடும். வதங்கும் போதே இது நல்லா பாதி அளவுக்கு வெந்துடும். அதனால் இந்த வெஜிடபிள்ஸ் கூட வதங்கும் போது இந்த ப்ரான்ஸையும் சேர்த்துருங்க. இப்போது இந்த புளி கரைச்சல் எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ புளி நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிட்டு இருக்கு. இதை கையால் நல்லா இப்படி பிசைஞ்சு விடுங்க. நல்லா குழன்னு எல்லா புளியும் இந்த தண்ணியில் இறங்கிடும். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு வடிகட்டியோ சீவோ யூஸ் பண்ண தேவையில்லை. இது நீங்கள் உங்கள் கையாலேயே வடிகட்டிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப தண்ணி ஆகிடும். அது நமக்கு குழம்புக்கு தேவையில்லை. அதனால் இப்படி கையாலேயே புளியை இருத்து புளி காய்ச்சலை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக புளியை எடுத்து கையாலேயே வடிகட்டிட்டு
கொஞ்சம் புழிஞ்சிங்கன்னா உங்களுக்குன்னு புளி காய்ச்சல் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா புளியையும் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு புளி காய்ச்சலை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே புளியை உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இன்னும் உங்களுக்கு புளியோட சாறு நிறையா வரும். இந்த மாதிரி ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை பண்ணி புளி சாறை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சாறு கிடைக்குது. இந்த மாதிரி அந்த புளியிலேருந்து எல்லா புளி சாறையும் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ரான்ஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரான்ஸ் தண்ணி விட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு இந்த ப்ரான்ஸை வெஜிடபிள் கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. இந்த தண்ணி சுண்டட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிருக்கு. அதுவும் நல்லா அந்த ப்ரான்ஸும் இந்த வெஜிடபிள்ஸ் கூட மசாலா கூட நல்லா கலந்துருக்கு. ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 ஐட்டம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி. வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதில் நான் போட்டுக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம எவ்வளோ புளி ஊற வைக்கிறோமோ அதுக்கு கொஞ்சம் கூட இதுக்கு நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கணும். அப்போ தான் குழம்பு புளிப்பு தன்மை இல்லாமல் நல்லா பேலன்ஸ்டாக, காரமும் புளிப்பும் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ நான் இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அதனால் நல்லா இந்த மசாலா வந்து ப்ரான்ஸ் கூட ஒட்டி வரும். ஸோ ப்ரான்ஸும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மசாலாவை நல்லா போட்டு இதில் கிளறியாச்சு. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி காய்ச்சலை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி, தேவையான திக்னஸ் அளவுக்கு நீங்கள் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா தீயை தூக்கி விட்டுடலாம். இது இப்போ நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் காரம் உப்பு பார்த்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நல்லா தேவையான அளவு உப்பு காரம் செக் பண்ணியாச்சு. இப்போ நல்லா தீயை தூக்கி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போது ஒரு தட்டு போட்டு நான் இதை மூடி வச்சுக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு கொதித்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த பதத்தில் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கூட நீங்கள் வேணும்னா உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போது நான் கடைசியாக இந்த குழம்பு நிறுத்திட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டிருக்கேன். ஸோ குழம்பு முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்டிலே நீங்கள் அதை கிள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். இப்போ இந்த கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அதுக்கு நான் ஒரு சிசர் யூஸ் பண்ணி இந்த கொத்தமல்லியை நறுக்கிக்க போகிறேன். இப்போ இந்த கொத்தமல்லியை நல்லா அந்த குழம்பு உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது பச்சை கலர் மாறாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சுவையான எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு.